எடுத்தீங்கன்னு தெரியாது, என்ன நடக்குமோ, ஏன் இங்க வந்திருக்கோம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை குறிச்ச நினைவுகள் அவர்கள் தீமைக்கெல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். கர்த்தர் நேர்த்தியா செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாலுமே அவங்க பிரதர் அவங்க இல்ல சிஸ்டர் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்களா, இங்க நம்ம இப்படி வருவோம், இந்த இடத்துல நாட்டப்படுவோம், இங்க இருந்து இப்படி ஒரு கனி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல. கர்த்தர் உங்க மேல ஒரு நினைவு வச்சிருக்கிறார். தீமைக்கல்ல சமாதானம் ஏதுவான நினைவுகள். அப்படியே நம்ம கண்களை மூடி தேவ சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்க மேல நீங்க வச்சிருக்க நினைவுகளுக்கு நேரம் ஒப்புடுறாங்க. எங்க திட்டம் அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய சுயம் அல்ல, உங்களுடைய சமாதானத்துக்கு ஏதுவான அந்த நினைவுகளுக்கு நேரம் ஒப்புடுக்கிறோம்னு சொல்லி அப்படியே இந்த காலை வேலையை ஒப்புடுக்கலாங்களா. ஆண்டவரே உங்களுடைய நினைவுகள் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். எங்களோட வாழ்க்கையில பின்னிட்டு திரும்பி பார்த்தோம்னா இதெல்லாம் எங்க வாழ்க்கையில சம்பவிக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நேர்த்தியா எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிறவர் நீங்க. அதினதின் காலத்தில் ஆண்டவரை நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராக இருக்கிறீர். இந்த காலை வேளையில அருமையான குடும்பத்தை சமூகத்துல போடுக்கிறேன். அருமையான பெஞ்சமின் ஐயாவா, அருமையான சகோதரிய பிள்ளைகளை, அருமையான தாயாரவங்களை வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்துல போடுக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய நினைவுகளுக்கு நேரம் அந்த பிள்ளைகளை விட்டு கூட சொல்லிக்கிறேன். ஒரு முகாந்தரத்தோடு ஒரு திட்டத்தோடு இந்த பட்டணத்துக்கு நீங்க நடத்தி கொண்டு வந்தீங்க. ஆண்டவரே எங்க ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதுல நீங்க குடியிருக்க செய்வீங்க. அதுல ஆண்டவரே வாரதோறும் ஆண்டவரே அந்த சபத்துக்குன்னு வீட்டை திறந்து கொடுத்த கிருபை பாராட்டுங்க. அதற்குரிய மேன்மைகளை பார்க்க முடியாது. நீங்க இந்த நாட்களில் செய்கிற எல்லா நன்மையான ஈவுகளுக்காய் எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில அண்ணன விஜயநாயகம் சமூகத்தில் வைக்கிறோம். அவரோடு கூட தேவக்காரம் இம்மட்டுமாய் நடத்துங்க அப்பா. நீங்க அவங்களோட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க. என்ன முகாந்தரத்தோடு, என்ன நோக்கத்தோடு, என்ன திட்டத்தோடு இந்த இடத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்களோ அந்த முகாந்திரமும் நோக்கமும் திட்டமும் உங்க வாழ்க்கையில நிறைவேற விட்டு கொடுத்து சொல்லிக்கிறேன். இந்த கடைக்குரிய பிரயாசங்களை கர்த்தர் நீங்க அறிந்திருக்கிறீங்க. எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவரை நீங்க ஒரு நாள் வீணாய் போகவில்லை, அவைகளை தரையிலே விழுந்து போக விடவில்லை. நேர்த்தியாய் ஆண்டவரை அவங்களோட வாழ்க்கையில இந்த பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவரை அவங்க பட்ட பாடுகள் பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்கள்ல நல்ல ஒரு கடையை ஆண்டவரை திறக்கும்படியாக தேவன் பாராட்டின நன்மைக்காய் ஈவுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதற்குரிய எல்லா வழிவாசல்களை கர்த்தர் திறந்து தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழல் அமையாம இருந்ததை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். இந்த இடத்துல கடை கிடைக்காம இருந்ததை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீங்க மாற்றி தந்தீங்க. அவங்களோட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இதுக்குரிய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கரத்தில் ஆண்டவரே அருமையான குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆளுகைச்சிங்க. விசேஷமா இந்த நாள்ல இவங்க ஓபன் பண்ற இந்த கடையை ஆண்டவரே நாங்க சபையாராய் குடும்பத்தினராய் வந்திருக்கிற பிள்ளைகளாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து தெய்வ கரத்துல தெய்வ கரம் தங்கி இருக்கும்படியாக ஒப்பு கொடுத்து இதை பிரதிஷ்டை பண்றோம்.